பல்லடம் அருகே அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள் மனித கழிவை அடையாளம் தெரியாத நபர்கள் வீசி சென்றிருக்கிறார்கள். ஒரு மோசமான செய்தி. வகுப்பறைக்குள் மனித கழிவை வீசியது யார் என்று பல்லடம் டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம். யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அப்படின்னு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா? எந்த பள்ளி, என்ன விவரம்? திலகவதி, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாமநாயக்கம்பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. இந்நிலையில பள்ளி முடிந்து காலை பள்ளி திறந்து பார்த்த போது 10ஆம் வகுப்பு அறைக்குள் மனித மலத்தை மர்ம நபர்கள் வீசி சென்றிருக்கிறார்கள். இது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனடியாக தலைமை ஆசிரியர் காமநாயக்கன்பாளையம் காவல்துறை காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவலர்கள் டிஎஸ்பிக்கும் தகவல் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் டிஎஸ்பி தலைமையில காவலர்கள் அந்த இடத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்ட போதிலும் யார் இந்த மனித மலத்தை வகுப்பறைக்குள் வீசி சென்றார்கள் என்ற கோணத்தில் டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அங்கே மதில் சுவர் ஏறி மர்ம நபர்கள் யாரேனும் உள்ளே வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது பள்ளியை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் இவ்வாறு செயல்பட்டார்களா என்ற கோணங்களில் எல்லாம் தற்சமயம் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து தெரிய வருகிறது. விரைந்து விசாரணை நடைபெற்று யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.